வெல்கம் டெம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்ட் 2 அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த எசன்ட்ரிசிட்டி, சென்டர், வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கை ஆஃப் தி எலிப்ஸ் x² / 16 + y² / 9 = 1 அண்ட் ஆல்சோ ட்ரா த ரஃப் டயக்ராம். சொல்யூஷன் பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். இது எந்த ஃபார்மில் இருக்குது? x² / a² + y² / b² = 1, அதாவது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸில் இருக்குது. இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோன்னா a² = 16, b² = 9, அதாவது a4, b வந்து 3. நமக்கு தெரியும் c² = a² - b², இது எலிப்ஸ்க்கு. அப்போது 16 - 9, ஸோ c² வந்து 7, அப்போ c வந்து √7. அடுத்து cன்றது என்னம்மா? c இஸ் நத்திங் பட் ae, ஸோ ae = √7. ஏன்றதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும் 4, ஸோ 4 × e = √7, ஸோ e வேல்யூ இஸ் √7/4. அடுத்து a/e என்னது? டைரக்ட்ரிக்ஸ். a வந்து 4, e வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் √7/4, தட் இஸ் ஈக்குவல் டு இதை இன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தோன்னா 4 × 4/√7, அதாவது 16/√7. டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் என்ன? x = ± a/e எப்போ? வென் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். நமக்கு தெரியும், இந்த பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே தான் பெரிய நம்பர். ஸோ நம்ம மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் வந்து x = ± a/e. a/eயோட ஆன்சர் 16/√7, அப்போ x = ± 16/√7. மேஜர் ஆக்சிஸ் சொல்லியாச்சு, ஏன்னா இதுதான் எக்ஸுக்கு கீழே பெரிய நம்பர் இருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போது 1/1 நம்ம ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து எசன்ட்ரிசிட்டி, அடுத்து சென்டர், வெர்டிசஸ், ஃபோக்கை, இந்த 4 விஷயத்தையும் எடுப்போம். முதல் எசன்ட்ரிசிட்டி, அதோட வேல்யூ என்ன? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் √7/4. அடுத்து சென்டர். சென்டர் என்னன்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷனோட ஃபார்ம் எப்படி இருக்குது பாருங்கள். x² / a² + y² / b² = 1 இருக்குது. இதில் x - h² / a² + y - k² / b² = 1 அந்த ஃபார்மேட்டில் இல்லை. எக்ஸுக்கு பக்கத்தில் ஏதோ நம்பர் இல்லை, மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு. ஸோ இதோடைய சென்டர் 0,0. அடுத்து வெர்டிசஸ். இஃப் த மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் வெர்டிசஸ் ± a,0. சப்போஸ் ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் இருந்தால் 0, a ± aன்னு வரும். எக்ஸ் தான் மேஜர் ஆக்சிஸ், ஸோ ± a,0. ஏன்றது என்னது நமக்கு தெரியும், ஏவோட வேல்யூ 4ன்னு நமக்கு தெரியும். ஸோ ±4,0. அடுத்து ஃபோக்கை. ஃபோக்கைன்றது என்னது? ஒன்று ±ae,0ன்னு சொல்லலாம், இல்லை ±c,0ன்னு சொல்லலாம். ஏன்னா ஏயும் சியும் ஒரே வேல்யூ தான். ஸோ இங்கே சி என்னது? √7, ஸோ இட் இஸ் ±√7/0. கொடுத்துருக்க இ வேல்யூ, சென்டர், வெர்டிசஸ், ஃபோக்கை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக ட்ரா த ரஃப் டயக்ராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சிருவோமா? ஸோ வித் சென்டர் 0,0 வச்சு நான் ஒரு எலிப்ஸை வரைகிறேன். இதுக்குள்ளே இருக்க 2 ஃபோக்கஸ் நமக்கு தெரியும். ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்கோம்? ±√7,0, அதாவது இந்த பக்கம் +√7,0, இந்த பக்கம் -√7,0. அடுத்து வெர்டிசஸ்ன்றது நம்ம இந்த எலிப்ஸ் டச் பண்ணுற கார்னர் பாயிண்ட். இதோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்னால் a,0 அண்ட் -a,0. அதுதான் ±a,0ன்னு எழுதுகிறோம். இங்கே அது ±4,0. அப்போ +4,0 வந்து இந்த இடத்துல வருது. ஏக்கு a' இஸ் -4,0. இதையும் போட்டுட்டோம். அடிஷ்னலாக நமக்கு என்ன தெரியும்? இந்த பாருங்கள், டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் ± 16/√7. டைரக்ட்ரிக்ஸ்ன்றது என்னது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ்ன்றது ஃபிக்ஸட் பாயிண்ட், டைரக்ட்ரிக்ஸ்ன்றது ஃபிக்ஸட் லைன். ஸோ இந்த ஃபிக்ஸட் லைன் எங்கே வரும்? இந்த இதுக்கு பின்னால் வரும். ஸோ இதை வந்து m'-ன்னு எடுத்துக்கிறோம். இந்த mன்றது என்னது? x = +16/√7 அண்ட் இந்த பக்கம் m'-ன்றது x = -16/√7. ஸோ நம்ம ஒரு எலிப்ஸை வரைஞ்சாச்சு. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.